யாரோ மனதிலே டேய், இங்க நின்று என்ன பண்ற? மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஆதி ஒரு அறை விட்டானே, அது எப்படிடா மறக்க முடியும்? இப்படிலாம் நீ வாங்குவேன்னு தெரியும். அதனாலதான் தூரமா நின்று வேடிக்கை பார்த்தேன். அதுக்கு தான்டா, அதுக்கு தான் இப்போ அவனை பழி வாங்க போறேன். டேய், என்னடா சொல்ற? இன்னும் 2-3 எக்ஸாம் தான், காலேஜே ஃபினிஷ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணு. இப்போ காலேஜுக்குள்ள வச்சு பண்ணனா அவ்வளோதான். மாட்டினா கடைசி நேரத்துல நமக்கு எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடுவாங்க. அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் லவ் பண்ண பொண்ண நான் அடையணும்னு நினைச்சேன். அதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம மூக்க நினைச்சு எங்க லவ்வையே பிரிச்சுட்டான். டேய், சொந்த லவரையே போட்டோலாம் காமிச்சு மிரட்டினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? மச்சான், இந்த விஷயத்துல நான் நல்லவன் தான். சரி, இப்போ என்ன பண்ணலான் இருக்க? அதோ அங்க நிக்கிறாங்களே கயல் மேம், அவங்க போட்டோ எடுத்து மாஃப் பண்ணி நான் எல்லாருக்கும் அனுப்ப போறேன். அப்பதான் ஆதிக்கு நான் யாருன்னு புரியும். டேய், என்னடா சொன்ன? ஏன் கையில போட்டோ எடுத்து அனுப்பி அசிங்கப்படுத்துவியா? சார், என்ன சொல்றீங்க? நான் எப்ப அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க சார். ஆதியை பழி வாங்கணும்னு நினைச்சினா அவன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டு. ஒரு பொண்ணை கேவலப்படுத்த நினைக்கிற? இதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல உனக்கு இடம் இல்லை. சார், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா என் ஃபேமிலி கிட்ட யார்கிட்டயாவது வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, இங்க என்ன நடக்குது? எதுக்காக இப்படி கோவமா கத்திட்டு இருக்கீங்க? அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பு. மேம், நீங்களே சொல்லுங்க. சார் தேவையில்லாம எங்க மேல வீண் பழி போட்டுட்டு இருக்காரு. என்னது வீண் பழியா? என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கையல், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. அட என்னன்னு சொல்லுங்க. இப்படி ஆளாளுக்கு கோவப்பட்டு மாறி மாறி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. நீங்க 2 பேரும் கிளாஸ் ஹவர்ஸ்ல இங்க எதுக்கு நிக்கிறீங்க? கிளம்புங்க. தேங்க்யூ மேம். ஏய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கிருஷ்ணா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாதுன்னு சொல்வீங்க. நீங்களே இப்படி கோவப்பட்டா எப்படி? இங்க பாரு கையல், இந்த காலேஜ்ல நான் பிரின்சிபல். யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. நீ கிளம்பு. இங்க பாரு, இன்னும் 2 நாள் எக்ஸாம் எழுதிட்டு ஒழுங்கா கிளம்புற வழியை பாரு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது வில்லத்தனம் பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் கடைசி வரைக்கும் நீ டிகிரி வாங்க முடியாது. டேய், இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், வா கிளம்பிடலாம். என்னங்க திடீர்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கையல்மா, நீ ஒவ்வொரு கிளாஸா விசிட் போயிட்டு இருக்க தானே, அதை முடிச்சிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஏங்க, நம்ம பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டினா? அவன் கூட்டிட்டு வந்துட்டான், இனிமே பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். என்ன பண்ணான்னு யோசிப்போம். ஏங்க, வந்த முத நாளே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பண்ணது என்னமோ துரோகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக ஒரு பொண்ணை நம்ம இந்த வீட்டுல இருந்து அனுப்பிவிட்டா அது நல்லாவா இருக்கும்? அதாங்க நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு? அவங்க தான் முறைப்படி எதுவும் பண்ணல, நம்மளாவது எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சா ஓரளவுக்கு ஒத்து வரும்னு தோணுது. ஏய், ஏற்கனவே அந்த பொண்ணு மேல அவன் கோவமா இருக்கான், இதுல இது எதுக்கு? அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமே சரியாயிரும், வீடு பாத்துக்கலாம். இல்லைங்க, அப்படியே விட்டா வினோதோட கோவலம் குறையாது. அந்த பொண்ணு மேல இன்னும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டே தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் சொல்றது சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு. 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒத்து போனா சரிதான். சரிங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி, சும்மா ஏதாவது பாட்டு பாடுற மாதிரி ஆக்டிங் விடுவோம். ஆதி நீயே
என் பாதி நீயே ஆதி நீயே என் பாதி நீயே. என்னம்மா ஆதி ஆதின்னு ஏன் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு? பாட்டு மச்சான். ஆதி நீயே என் பாதி நீயே. எப்படி மச்சான், பாட்டு நல்லா இருக்கா? பாருங்களேன், உங்க பேர் கூட வருது. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இப்படி நீ நடிக்கிறதா கொஞ்சம் கேவலமா இருக்கு. என்னது, நடிக்கிறேனா? அட நீங்க வேற. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு ஃபேக் லவ், அதுக்கே நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். நீ ட்ரூவா வேற லவ் பண்ணியிருக்க, கண்டிப்பா உனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் மற்றவங்களை பத்திலாம் கவலைப்படாம எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நீ வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்படி சிரிக்கிற மாதிரி நடிக்கிற தெரியுமா? அதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ மச்சான், அப்படிலாம் இல்லை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். லவ் பண்ணோம், அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது? ப்ளீஸ் குட்டிமா, இப்படி தயவு செஞ்சு நடிக்காத. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருந்தால் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் அழு. ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து நீ ஒரு தெளிவாக முடிவெடு. இப்படி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நீ நடிக்கும் போது உனக்கும் கஷ்டமா இருக்கும், பார்க்குற எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் குட்டிமா. நான் எவ்வளோ நடித்தாலும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் மச்சான். இந்த வீட்டில் உங்களை விட என்னை வேற யாரும் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மச்சான், இந்த விஷயத்தில் மட்டும் என்னால் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கீர்த்தி விஷயத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வரதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண? நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் அவள் விஷயத்துலேருந்து வெளியவே வர முடியாதுன்னு. ஆனால் இப்போ நானே நார்மல் ஆகலையா? அதே மாதிரி தான் குட்டிமா, காலப்போக்கில் நீயும் மாறிடுவ. மச்சான், ராதா கிருஷ்ணா கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணரும் ராதையும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் என்னவோ ருக்மிணியை தானே மேரேஜ் பண்ணாரு. இதில் ராதாவோட காதல் ஜெயிச்சிச்சா இல்லை ருக்மிணி காதல் ஜெயிச்சிச்சா? இது என்ன கேள்வி? ருக்மிணி லவ் தான். அதுதான் இல்லை. கிருஷ்ணரை ருக்மிணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் வேணால் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் மனசு ஜெயிச்சது எப்பவுமே ராதா தான். இந்த அளவுக்கு நீ பேசுறனா குட்டிமா, நீ எவ்வளோ அவனை விரும்பியிருப்பேன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் 2 பேரும் ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்லியிருந்தா இப்போ இந்த நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் என்னவோ எல்லாமே விதிப்படி தானே நடக்கும். நீ சீக்கிரம் இதுலேருந்து வெளியே வரணும் குட்டிமா. இப்போ நான் உன்னை நெருங்கி கஷ்டப்படுத்துறதை விட தள்ளி நின்று உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் குட்டிமா. என்ன மச்சான், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, ராதா கிருஷ்ணான்னு கதை சொன்னியா? அதான், கிருஷ்ணர் கதையில் ருக்மணி மட்டும்தான் வந்தாங்களா, இல்லை பாமான்னு எக்ஸ்ட்ரா பிட்டிங் யாராவது வருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்திடுவீங்க. சும்மா சும்மா ஜோக்குக்கு. சரி அதெல்லாம் விடு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னது? நான் நம்ம பொட்டிக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கும் போது கீர்த்தியை பார்த்தேன். அச்சச்சோ மச்சான், எதுவும் பிரச்சனை பண்ணலையே? அதெல்லாம் எதுவும் இல்லை பெருசி. ஆனால் ஒரு விஷயம் சொன்னான், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது? அவங்க அக்காவோட லைஃப்பை நான் தானே ஸ்பாயில் பண்ணேன். ஸோ அவங்க கிட்ட போய் சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் கீர்த்தியை பார்த்து கூட ஒரு தடவை சாரி கேட்டேன். அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னான். என் அக்காவுக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. என் அக்காவை ஒருத்தர் விரும்புகிறாரு, அவருக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது, அது மட்டும் நீ செஞ்சு கொடுன்னு சொன்னான். சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ கூட அதுக்காக தான் போகிறேன். ஓ அப்படியா? சரி மச்சான். என்ன பெருசி, எப்பவும் என் கூட வருவேன்னு சொல்லுவேன், இன்னைக்கு வரலையா? இல்லை மச்சான், நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ முடிவே பண்ணிட்டேன், இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து அழுதுட்டு இருக்கலான்னு. அப்படி இல்லை, என்னால் உடனே இதிலிருந்து வெளியே வர முடியலை. நீங்கள் போயிட்டு வாங்க. சரி குட்டிமா, நீ ரொம்ப நேரம்லாம் அழுதுட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் ஏதாவது சாங்ஸ் கேளு, அப்படியே தூங்கு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். சரி நான் வரேன். ஓகே. இங்கே தானே வரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ராஜா வேற இன்னும் காணோம். டேய் மச்சான், எதுக்குடா அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? ஒருத்தரை மீட் பண்ணணும், அவருக்கு நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுவும் பேங்க் ஆஃபீஸர் மாதிரி போய் சொல்லி. என்னது, பேங்க் ஆஃபீஸர்னு போய் சொல்லணுமா? டேய் டேய், அது ஃபோர்ஜரிடா. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? டேய், இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்போ தான் பிரியா சிஸ்டரோட லைஃப் நல்லாயிருக்கும். மச்சான், என்னமோ சொல்கிற, ஆனால் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? யார் இங்கே வருவா? உனக்கு இந்த அட்ரஸை கொடுத்தது யாரு? வேற யாரு? கீர்த்தி தான் இங்கே மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா. எனது கீர்த்தியை மீட் பண்ண போறியா? டே இல்லடா, இங்கே தான் அவர் வருவாருன்னு சொல்லி
கீர்த்தி தான் அட்ரஸ் கொடுத்தா அதை தான் சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? மச்சான் நீ திரும்ப கீர்த்தி ஆர்த்தின்னு அவ பின்னாடி தெரிஞ்சிருவியோன்னு நினச்சிட்டேன். சேச்சே அதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளோதான். இவரதான் இருக்குமோ? எஸ்கியூஸ் மீ, நீங்கள் அருண் தானே? ம் ஆமாம் சார். நீங்கள் கீர்த்தி சொல்லியிருந்தா பேங்க் ஆஃபீஸர்னு. ம் ஆமாம் சார். உங்களோட டீட்டெயில்ஸ் அப்புறம் ஜெராக்ஸ் எல்லாமே கொடுங்க, நான் லோன் ஏற்பாடு பண்ணி தரேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி மச்சான் ஒரே நாளில் பேங்க் ஆஃபீஸர் ஆயிட்டான். ம் ரைட் ரைட். இது எங்கே போய் முடிய போதோ? சார் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் பேங்க்கில் லோன் தேடி அலையிறதுலாம் உண்மைதான். ஆனால் இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? சார் உங்கள் லோன் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ரேண்டமாக கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தங்க தான் எங்ககிட்ட பேசுனாங்க லோன் தேவைப்படுதுன்னு. ஓ அப்படியா? ஒருவேளை அம்மா பேசியிருப்பாங்களோ? சரி சார், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பேசலாமே. ம் ஓகே சார். என்ன திடீர்னு பார்க்கணுன்னு கூப்பிட்டுருந்தேன்? ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்க சும்மா போர் அடிச்சிச்சு, அதான் உங்களை வர சொல்லி கூப்பிட்டேன். ஓ அதெல்லாம் சரி. ஆனால் இப்படி அங்கேயும் இங்கேயும் நின்று பேசிட்டு இருந்தோம்னா யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்கோங்க மகா. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. யார் தப்பா நினைக்க போறா? உங்க வீட்டுக்கு அடிக்கடி உங்களை பார்க்க ஷாலு வரா. அப்புறம் எங்கேயாவது வெளியே போனா கூட 2 பேரும் ஒண்ணா போறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யாராவது தப்பா நினைக்கிறாங்களா என்ன? ஏய் அவ வேற நீ வேற. அவள் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எங்களை பற்றி தெரியும். ஒரு வேளை யாராவது ஏதாவது பேசினாலும் என் வீட்லேயோ இல்லை அவள் வீட்லேயோ எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் மகா உங்கள் வீட்டில் அப்படி இல்லைல்ல. அது கரெக்டு தான். ஆனா இங்க தானே வந்திருக்கோம், யாருக்கு தெரிய போகுது? சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறோம் பழகுறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? எது ஃப்ரெண்டு? யங் மேடம் ஃபோனில் பிளாக் ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னீங்களே, அதுக்கு காரணம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படி தானே? இப்போதைக்கு அப்படித்தானே சொல்லி ஆகணும், வேற வழி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி யார்கிட்டயாவது மாட்டினா பிரச்சனை ஆயிரும்ல. ம் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமும் இருக்கு போல. லைட்டா. சரி என்ன ஆர்டர் பண்ணட்டும்? எனக்கு ஒரு காஃபி போதும். ம் ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். அண்ணா ஒரு காஃபி போதும். ஏய் உனக்கு? இல்லை எனக்குலாம் எது வேணாம். அண்ணே ஒரு காஃபி. ம் சரிம்மா. ஏன் வெளியெல்லாம் சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லை, வீட்டில் இருந்து வரும்போது தான் நல்லா ஃபுல் கட்டிட்டு வந்தேன். அதான் இப்போ பசி இல்லை, டீ காஃபி குடிக்கிறது கூட வயிற்றுல இடம் இல்லை. ஓ சரி சரி சரி. காரணம் இல்லாமல் வர சொல்லியிருக்க மாட்டியே, கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்கும். என்ன ரீசன்? அதான் சொன்னனே, சும்மா ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட பேசிட்டு பார்த்துட்டு போகலான்னு. ஹேய் உண்மையை சொல்லு. இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏய் நைஸ். ஆனால் இதை எப்படி நான் வச்சுக்கிறது? வீட்டில் மாட்டினா அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கஷ்டப்பட்டு வாங்கி ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் எனக்காக. சரி கொடு, நான் பார்த்துக்கிறேன். வாவ் மகா, உண்மையாகவே க்யூட்டாக இருக்கு. இந்த ஃபோட்டோ உனக்கு நான் அனுப்புனது தானே? ம் ஆமாம் அதே தான். ம் நல்லா இருக்கு. என்ன நீங்கள் வாங்கிட்டு அங்கே வச்சிட்டீங்க? போகும்போது எடுத்துக்கிறேன். ஐயோ எங்கள் அண்ணன் வரான், போச்சு தொலைஞ்சோம். என்னது உங்கள் அண்ணனா? ம் ஆமாங்க, அங்கே பாருங்க. யுவன் ப்ளீஸ் எனக்காக கர்ச்சீஃப் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஃபேஸில் கட்டிக்கோங்க, நானும் ஷால் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஏய் அவர் தானே அன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ணமே, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் திடீர்னு வீட்டில் எது சொல்லிட்டா பயமாக இருக்கு. ப்ளீஸ் எனக்காக. மகா உன் கூட வந்ததுக்கு என்னை கடைசியில் இப்படி முகமூடி கொள்ளக்கார மாதிரி மாத்திட்டேன். அட நீ வேற, நான் மட்டும் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கேன். சரி உங்கள் அண்ணன் இங்கேருந்து நகர்ந்ததும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், ஒன்றும் கவலைப்படாத. ம் ஓகே. சார் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே பிரதர், அது என்னோட கடமை. எனது கடமையா? புரியலையே. இல்லை சார், ஆக்சுவலி நான் ஒரு பேங்க் ஆஃபீஸர், ஸோ அது என்னோட டியூட்டின்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட டீட்டெயில்ஸ் ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ம் ஓகே. டே ஆதி, அவர் உண்மையாகவே நம்மளை பேங்க் ஆஃபீஸர் நம்பிட்டார்டா. நம்மளே இல்லை என்ன? அட ஏதோ ஒன்று, வந்த காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி அங்கே பாரு, 2 லவ் ஜோடி இப்போலாம் எல்கேஜி ப்ரீகேஜிலேயே ஆள் புக் பண்ணிடுவாங்க போல. ம் நானும் கவனிச்சேன், நல்லா தான் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு எடுத்து மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சவங்க யார் கண்ணிலையாவது படக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க போல. ஆமாடா, பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பசங்க மாதிரி தெரியுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு இது ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம் காதலுக்கு ஏதோ வயசெல்லாம், எந்த வயசில் லவ் பண்ணாலும் லவ் தானே. ஏய் மகா, உங்கள் அண்ணன் அந்த பக்கமாக போயிருக்காரு,
நம்மளும் அப்படியே நைஸாக கிளம்பிடுவோம். ஆனா நீங்க காஃபி குடிக்கணுமே, இன்னும் குடிக்கலையே. அதெல்லாம் ஒன்று வேணாம், வா பார்த்துக்கலாம். ஓகே. டேய் மச்சான், ஏதோ லாக்கெட் மாதிரி இருக்குடா. இங்கேயே அந்த பசங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க எடு பாப்போம். நல்ல வேலை, அண்ணன் கண்ணில் மாட்டாம வந்துட்டோம். இதுக்கு தான் சொன்னேன் அங்கங்க மீட் பண்ண வேணான்னு. நீ கேட்டியா? இப்படி பயந்து பயந்து லவ் பண்றதும் த்ரில்லிங்கா நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஏன் மகா, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற? எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ண போறேன். பிடிச்ச ஆளா? அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரியாத மாதிரியே கேட்க வேண்டியது. என் கண்ணுக்குள்ள தெரிவாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெடுங்காலமாய் புலங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே, உனை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே. சொல்லு மகா. என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? என் கண்ணில் பார்த்தவரு எப்படி இருக்காருன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு என்ன, நல்லா ஹேண்ட்ஸமா அழகா தான் இருக்காரு. பாரு. சரி, இப்படி நம்ம லவ் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது எப்படியோ இருக்கட்டும், ஆனா இப்போ இந்த நிமிஷம் எனக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னது? கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியா? ஏன்? கொஞ்சம் தள்ளி போறியா? பரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. இதுக்கேவா? கையிலேசா டச் ஆனதுக்கே இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா தள்ளி போன அர்த்தம். நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்ல. அங்க பாரு உங்க அண்ணன். ஓ, எஸ்கேப் ஆயிட்டீங்களா? ஃப்ராடு. எப்படி ஆண்டி, பார்க்கறதுக்கு நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்கேன், ஆனா வாய் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஐயோ அப்படியா? விடுங்க ஆண்டி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நான் மாத்திக்கிறேன். இப்படிலாம் பேசி எங்க இருந்து கத்துக்கிற? அப்பாடி, சிரிச்சிட்டீங்களா? ஒரு வழியா நீங்க சிரிச்சிட்டீங்க. அடுத்த அங்கிள், அப்புறம் வினோ. அதுக்கு தானே உன்னை இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். சரி, வாய் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்து அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணு. ஆனா ஆண்டி, இதெல்லாம் அவசியமா? ஏற்கனவே உங்க பையன்கிட்ட கிட்ட போனதுக்கே 2 தடவை பலார்னு அடி வாங்கியிருக்கேன். இதுல நீங்க வேற இப்படி ஏற்பாடுலாம் பண்ணா இன்னைக்கு மொத்தமா என் கதையை முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடி கூறு கெட்டவளே, நீங்க தான் முறையில்லாம எல்லாம் பண்ணிட்டீங்க, நாங்களாவது முறைப்படி ஏதாவது நடத்தி வைக்க வேணாம்? அட கூறு கெட்டவளே, அவனே டிவோர்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்தணும். யாருக்கு தான் கோவம் வராது இப்படி நடந்துக்கிட்டா? நீ வேற பெரிய வேலைத்தனம் பண்ணியிருக்க. ஸோ இதெல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீ தான் புத்தியோட பொழைச்சிக்கணும். ஆன்ட்டி, அப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? அதெல்லாம் நிறையவே இருக்கு. ஆனால் என்ன பண்ண சொல்கிற? நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டியே. எங்களை நம்பி வந்த பொண்ணை நாங்கள் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வினோத் மட்டும்தான், பொம்பளை பிள்ளைங்களே கிடையாது. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது எல்லாமே போச்சு. அப்போ இருந்தே நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம், வீட்டுக்கு வர மருமகளை தான் எங்கள் பொண்ணா நினைக்கணும்னு. அப்போ நீ எங்களுக்கு யாரு? பொண்ணு மாதிரி தானே? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்கிட்ட பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். எங்க பேரை சொன்னதும் என் பேரை சொல்லாத, அதுக்கு கூட நீ தகுதி இல்லை அப்படின்னு பாரு. எதை எடுத்தாலும் உனக்கு ஜோக்கு தான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு உனக்கு உறுத்தலே இல்லை பாரு. அச்சிச்சோ, அப்படிலாம் இல்லை, எனக்கு நிறையாவே கில்ட்டி இருக்கு. என் மூஞ்சி பாருங்க, நான் எப்பவுமே சோகமாக தானே வச்சிருக்கேன். சின்ன பொண்ணுன்னு அடிக்கடி நிரூபிக்கிறேன். ஆனால் ஒண்ணுமா, நீ பண்ண தப்ப நீ உணர்ந்தா அது அவனை ஈஸியாக மாற்றும். ஃபர்ஸ்ட்டு அதை பண்ணு. சரி, கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? ஆன்ட்டி, அவங்களாம் இங்கே இல்லை. என்னடா சொல்கிற? சாரிடா, தெரியாமல் கேட்டுட்டேன். ஆன்ட்டி, அவங்க இங்கே இல்லைன்னு சொன்னதுக்கு எதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க? இல்லைடாம்மா, உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னதும் எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. ஐயோ ஆன்ட்டி, அம்மா அப்பா இங்கே இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனால் வெளிநாட்டில் இருக்காங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? டேய் வாடா. மா, என்ன இதெல்லாம்? டேய், நீங்கள் தான் கல்யாணத்தை முறைப்படி பண்ணாமல் விட்டீங்க. மற்ற சம்பிரதாயத்தையாவது நாங்கள் முறைப்படி நடத்தி வைக்கணும்ல, அதான். அதுக்கு? டேய், இதுக்கு மேலேயே விலைக்கு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீ தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இது மட்டும் தான் குறைச்சல்.
வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. நான் தான் சொன்னல ஆண்டி, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. ஏய், நீ தான் பிடிக்க வைக்கணும். சரி, இந்த பால் டம்ளர் பிடி. ஆண்டி, எனக்கு ஒரு டவுட்டா? என்னம்மா? இல்லை, நான் நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாரும் பால் சொம்புல தானே கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன டம்ளரில் கொண்டு வந்திருக்கீங்க? அச்சோ, இந்த படத்தில் வர மாதிரிலாம் இது கிடையாது. இதை புடி. இல்லை ஆண்டி, நான் நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருக்கேன். சொம்புல கொண்டு வருவாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்புறம் ஏய் போதும் நிறுத்து. எப்பா, இதை இங்கே வச்சுட்டு போகிறேன், என்னமோ பண்ணுங்க. என்னம்மா, இப்பவாது புரியுதா என் நிலைமை? இப்படிதான் செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம ஏதாவது நக்கல் பேச்சு பேசிட்டே இருப்பா. டேய், சின்ன பொண்ணுடா, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிருச்சு, மன்னிச்சு விட்டுரு. அதெல்லாம் என்னால் முடியாதுமா. தயவு செஞ்சு அந்த பால் நீங்களே எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி நினைப்போடலாம் எதுவும் பண்ணாதீங்க. எப்பா, நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஆனால் உன்னை ஏமாத்தி இவ கல்யாணம் வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே மனசளவில் ரொம்ப நல்ல பொண்ணு தான். பேச்சிலேயே தெரியுது. என்னைக்கா இருந்தாலும் இவ தான் நம்ம வீட்டு மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. தேங்க்ஸ் ஆண்டி. ஏம்மா, முதல்ல நீ ஆண்டின்னு கூப்பிடுறத நிறுத்து. அத்தனை வாய் நிறைய கூப்பிடு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற ட்ரை பண்ணு. அப்போ தான் அவன் மனசையும் மாற்ற முடியும். சரிங்க அத்தை. டேய், உனக்கும் தான். ஒழுங்கா அவளை புரிஞ்சு ஏற்றுக்கிற வழியை பாரு. ஏங்க, ஏய், ஒழுங்கா எப்பவும் போல பேர் சொல்லி கூப்பிடு. அது எப்படிங்க முடியும்? இனிமே நீங்கள் என்னோட புருஷன். உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. இங்க பாரு, எங்க அம்மா 1000 சொல்லலாம், ஆனா என்னால உன்னை என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி நினைப்போட என் பக்கத்துல வந்துடாத. நான் எந்த நினைப்பிலையும் வரல. அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நீயே குடிச்சுக்கோ. அத்தை ஏதோ நமக்காக யோசிச்சு பண்றாங்க. அவங்க மேலே உள்ள மரியாதைக்காகவாது இதை குடிக்கலாம்ல. அதான் எனக்கு வேணான்னு சொல்றேன்ல. ஒழுங்கா உன் இடத்துல போய் பாடு. வினோத், அட்லீஸ்ட் சும்மா ஒரு மடக்கு குடிங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இல்லைங்க, இந்த பால் வீணா போகுது. என் வாழ்க்கையே பாழா போச்சு, இதுல இந்த பால் வீணா போறதுதான் உனக்கு பெரிய கவலையா இருக்கு. எப்பா, கேப்பு கிடைச்சாலே போதும் குத்தி காமிச்சு பேச ஆரம்பிச்சிடாரு. இப்போ என்ன பண்றது? ஏய், என்ன? அதை அங்க வச்சுட்டு போய் படுக்கிற வேலையை பாரு. எங்க பார்க்க விடுறீங்க? என்னது? இல்லைங்க, சும்மா ஒரு சிப் குடிச்சிருங்களேன். இப்ப என்ன? இந்த பாலை நான் குடிக்கணும், அவ்வளவுதானே? காலில் பட்டுச்சுங்க, சூடாக இருந்திருக்கு, காலில் எரியுது. வலி தாங்கலைங்க, ரொம்ப எரியுது. சுச்சோ, எரியுதா? நல்லா எரியட்டும். அப்படித்தானே எனக்கும் பெருசிக்கும் எரிஞ்சிருக்கும் நீ துரோகம் பண்ணும்போது. ஏங்க, கால் ரொம்ப எரியுதுங்க, எனக்கு சின்ன சூடுனால தாங்காது. உள்ள ஆயில்மெண்ட் இருக்கு, எடுத்து போட்டுட்டு படுத்து தூங்கு.